ஓகே. இன்னைக்கு நாங்க படிக்க போறது ஒரு புதிய ஒரு பாடம், தர்சு தானி, இரண்டாவது பாடம். இதுல நாங்க தூரத்தில் இருக்கக்கூடிய பொருட்களை எவ்வாறு சுட்டி காட்டுகிறங்கிற சம்பந்தமாகத்தான் இன்றைய பாடம் அமைய போகுது. அப்ப இன்றைக்கு நாங்க ஜாலிக்க, அது, இதை வச்சு நாங்க இன்றைக்கு இந்த பாடத்தை படிப்போம். இதுல நாங்க பார்க்கலாம். முதலாவதா ஒரு பிள்ளை என்ன செய்யறாங்க, வானத்தில் இருக்கிறத பார்த்து அது என்னன்னு கேக்குறாங்க. மாஜாலிக்க, அது என்ன. இப்ப நாங்க அரபு பேசக்கூடிய சந்தர்ப்பத்துல ஒரு தூரத்தில் இருக்கிற தெரியாத பொருளை என்னன்னு கேக்குறதுக்கு மாஜாலிக்க கேட்கலாம். தாலிக்க நஜ்முன், தாலிக்க நஜ்முன், அது நட்சத்திரம். அடுத்தது, இப்ப இது ரெண்டையும் நாங்க ஏற்கனவே படிச்ச ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி செஞ்சிருக்கிறாங்க, சொல்லியிருக்கிறாங்க பாருங்க. ஹாதா மஸ்ஜிதுன், இது பள்ளி வாசல். அப்ப முன்னுக்கு இருக்கிறது ஹாதா மஸ்ஜிதுன், இது பள்ளி வாசல். வஜாலிக பைத்துன், அது வீடு, அது வீடு. ஹாதா மஸ்ஜிதுன், இது பள்ளி வாசல். அப்ப நாங்களும் இந்த சொற்களை பானமாக்கினோம்னு சொன்னா, இப்ப முன்னுக்கு இருக்கிற பொருளை அரபால நாங்க இது மஸ்ஜித், அது வீடு அப்படின்னு சொல்லி நாங்க என்ன செய்யலாம். முன்னுக்கு இருக்கிற பொருட்கள் அதனுடைய சொற்கள் தெரிகிற சந்தர்ப்பத்துல நாங்க அரபுல அதை பேச இயலுமாக இருக்கும். அடுத்தது நாங்க பார்ப்போம். ஹாதா ஹிசானுன், இது குதிரை. வஸாலிக ஹிமாருன், அது கழுதை. ஹாதா ஹிசானுன், இது குதிரை. வஸாலிக ஹிமாருன், அது கழுதை. இப்ப பாருங்க, எங்களுக்கு தெரியும் ஜாலிக்க கல்புன் என்று சொன்னா அது நாய். அப்ப அது நாயா என்று கேக்குறதுக்கு முன்னுக்கு என்ன செய்யறாங்க, ஒரு ஹம்சாவை கொண்டு வராங்க பாருங்க. அஜாலிக்க கல்புன், அது நாயா. நாங்க ஏற்கனவே அஸ்மாவுல் இஷாரா அலில் கரீப், அண்மையில இருக்கிற பொருள்களை சுட்டி காட்டுறதுக்கும் இப்படியான கேள்விகள் பார்த்தோம். இப்ப ஹாதா பைத்துன், இது வீடு. ஹாதா பைத்துன், இது வீடாண்டு படிச்சோம் தானே, அதே மாதிரியான ஒரு பிரயோகம் தான் இங்கேயும் இடம்பெறுது. அப்ப அதாலிக்க கெல்புன், அது நாயா. லா, இல்லை. தாலிக்க கித்துன், அது பூனை. கித்துன், பூனை. அது போல மாதாலிக்க என்ன செய்யறாங்க, தூரத்தில் இருக்கிற பொருளை அது என்னன்னு கேக்குறாங்க. மாதாலிக்க, அது என்ன. ஜாலிக்க சரீருன், அது கட்டில். இப்ப நாங்க பார்க்க போறது, நாங்க ஏற்கனவே படிச்சோம், ஒரு உயர்திணையை பார்த்து அவர் யார் அப்படின்னு கேட்கறதுக்கு மண்ங்கிற சொல்ல நாங்க என்ன செய்வோம், பயன்படுத்துவோம். இப்ப இதுல நீங்க பார்க்கலாம், ஒரு ஆசிரியர் என்ன செய்யறார், ஒரு பாடம் ஒன்று படிச்சு கொடுக்குற மாதிரி ஒரு பிக்சர் இருக்குது. அது போல ஒருத்தர் பள்ளிவாசலுக்கு வெளியில தொழுகிற மாதிரியான ஒரு போட்டோ போட்டிருக்குது. இப்ப இதுல பாருங்க, இத ஒரு வசனமாக எப்படி அமைச்சிருக்கிறாங்க. மன்ஹாதா, இவர் யார். மாஹாதாங்கிற நாங்க அஹ்ருனைக்கு இது என்னன்னு கேட்போம் தானே, அதை உயர்தனையாக மாத்துற சந்தர்ப்பத்துல மன்ஹாதான்னு பயன்படுத்துவோம். அது போல ஒரு தூரத்துல இருக்கிற பொருளை நாங்க கேட்கறதுக்கு ஒமன் ஜாலிக்க, அது என்ன கேட்கிறோம். அப்ப அதுக்கு பதில் எப்படி சொல்றாங்கன்னு பாருங்க. மன் ஹாதா, அவர், இது யார். ஹாதா முதர்ரிசுன், இவர் ஆசிரியர். முதர்ரிஸ் சொன்னா நாங்க டீச்சருக்கு பயன்படுத்துவோம். முதர்ரிஸ் மீனிங் டீச்சர். வதாலிக்க இமாமுன், அவர் இமாம். இமாம் என்று சொன்னா அந்த பள்ளி வாசல்ல தொழிலிக்கக்கூடியவருக்கு நாங்க என்ன செய்யறோம், இமாம் என்று சொல்லுவோம். அது போல இது பாருங்க. மாதாலிக்க, அது என்ன. தாலிக்க ஹஜருன், அது கல். தாலிக்க ஹஜருன், அது கல். அப்ப புதிய சொற்கள் எல்லாம் வருது என்ன. அப்ப புதிய சொற்களை, தெரியாத சொற்களை நீங்க எழுதி கொள்ளுங்க இன்ஷா அல்லாஹ். தொடர்ச்சியாக நாங்க பார்க்கலாம். அடுத்த ஒரு வசனம் போட்டிருக்கிறாங்க. ஹாதா சுக்கருன், ஹாதா சுக்கருன், இது சீனி. சுகர், சீனிக்கு நாங்க அரபுல நாங்க சுக்கருன் என்று சொல்லுவோம். வதாலிக லபனுன்,
அது பால். லபன் என்று சொன்னா பால். அப்ப ஹாதா சுக்கரும் இதெல்லாம் புதிய சொற்கள். அப்ப நாங்க எழுதி கொள்வோம் சொற்கொப்பிகள்ல பெயர் சொற்களுக்கு கீழால இதை என்ன செய்யலாம், எழுதி கொள்ளுங்க. ஹாதா சுக்கருன், இது சீனி. வதாலிக லபனுன், அது பால். அடுத்தது பார்க்கலாம். எக்ஸசைஸ் போட்டிருக்கிறாங்க. இப்ப எக்ஸசைஸுக்கு நாங்க அரபுல தம்ரீன் தம்ரீன் என்று சொல்லுவோம். இப்ப இதுல நீங்க பாத்தீங்கன்னா இக்ரா வக்து, வாசிச்சு எழுதுங்க, ரீட் அண்ட் ரைட். ஹாதா சுக்கருன் ஏற்கனவே வாசிச்சதுதான். இப்ப நான் இதுக்கு ஏழுமானவங்க கருத்தை செல்ல பாருங்க. அப்படி இல்லைன்னு சொன்னா செட்ல போடுங்க. ஹாதா சுக்கருன் வதாலிக லபனுன். என்ன கருத்து? மா மஅனா மா மஅனா கேட்டா கருத்து என்ன? என்ன கருத்து? இது சீனி, அது பால். அடுத்தது மன் ذلك ذلك இமாமுன். அவர் யார்? அவர் இமாம். இமாம். அذلك قط لا ذلك كلب. அது பூனையா? இல்லை, அது நாய். டோக். அடுத்தது மாஹாதா. நாய். வெரி குட். மாஹாதா, இது என்ன? ஹாதா ஹஜருன், இது கல். இப்ப இதுல பார்க்கலாம் நாங்க அல் கலிமாத்துல் ஜதீதா என்று சொல்லி என்ன செஞ்சிருக்கிறாங்க, நாங்க இன்றைக்கு படிச்சிருக்கிற புதிய சொற்களை போட்டிருக்காங்க. அல் கலிமாத்துல் ஜலீதா, ஜதீதான்னு சொன்னா அல் ஜதீதுன்னு சொன்னா புதியது. அப்ப அல் கலிமாத்துல் ஜதீதா, புதிய சொற்கள். இப்ப இதுல நாங்க இன்றைக்கு படிச்ச புதிய சொற்கள் என்ன? இமாமுன், இமாம் தொழுவிக்கிறவரு, பள்ளிவாசல்ல பொறுப்பாக இருக்கிற இமாம். ஹஜருன், கல். சுக்கருன், சீனி. லபனுன், லபனுண்டா பால். இப்ப இதுல நாங்க இன்றைய பாடத்துல ஞாபகம் வச்சிருக்க வேண்டிய பாயிண்ட்ஸ்களை பத்தி பார்த்தோம்னு சொன்னா, தாலிக்கங்கிற சொல். இப்ப தாலிக்கங்கிறது நாங்க அல்ஸ்மா உல் இஷாரா லில் பஈத், தூரத்தில் உள்ள பொருட்களை சுட்டி காட்டுறதுக்காக பயன்படுத்தக்கூடியது. இதுல நாங்க வாவு, இப்ப வாவுங்கிறத மேலதிகமாக நாங்க சேர்த்து சென்னோம்னு சொன்னா இந்த இடத்துல மேலும் அல்லது இன்னும், நாங்க ஏற்கனவே ஒரு பாடத்திலையும் படிச்சோம், அதே மாதிரி தான் மேலும் அல்லது இன்னும்ங்கிற கருத்துல என்ன செய்யும், வரும். இப்ப இதுல கருத்து எப்படி சொல்லலாம்? ஹாதா பைத்துன் வதாலிக், இது வீடு, மேலும் அது பள்ளிவாசல். இப்ப இதுல பார்த்தோம்னு சொன்னா இப்ப நாங்க தாலிக்கங்கிறத நீங்க பாருங்க. இப்ப நாங்க இந்த குர்ஆன் ஓதுற மாதிரி சந்தர்ப்பத்துல இதை நாங்க ப்ரொனவுன்ஸ் பண்ணக்குள்ள தலிக்க அப்படி மாதிரி தான் இருக்கும். ஆனா இதை நாங்க எப்படி மொழியணும்? தாலிக்க, இந்த அமைப்புல தான் என்ன செய்வோம், நாங்க ரீட் பண்ணுவோம். ஆனா இது எழுதப்படும் ரிட்டன்ல வந்துகிட்டு இந்த முதலாவது அமைப்புல, இந்த அமைப்புல காணப்படும். அப்ப நாங்க இதை ரீட் பண்ணணும் தாலிக்க என்று சொல்லிதான். அப்ப இதுல இன்றைக்கு நாங்க படிச்ச 4 சொற்களையும் மரணமிட்டுக் கொள்ளுங்க. இன்ஷா அல்லாஹ் நான் பயிற்சிகளையும் வாட்ஸ்அப் கூட அனுப்புவோம், அதை செஞ்சு அனுப்புங்க. இன்ஷா அல்லாஹ் செஞ்சு அனுப்பக்குள்ள உங்களுக்கு ஞாபகமா இருக்கும். அடுத்ததாக இன்றைக்கு நாங்க படிக்க போற அடுத்த பாடம் தான் தர்சு சாலிஸ், லெசன் 3, 3வது பாடம். இப்ப இதுல நாங்க என்னதை படிக்க போறோம்னு சொன்னா, இப்ப நாங்க முதலாவது பாடத்துல சிலாக்களுக்கு சந்தேகம் வந்துக்கின. இப்ப புத்தகம் என்று சொன்னா ஒரு பொருளை நாங்க சுட்டி காட்டி இந்த புத்தகம் என்று சொன்னோம் தானே, அப்படியான
பிரயோகத்தை நாங்க எந்த அமைப்புல என்ன செய்யறோங்கிற விஷயத்தை தான் இன்றைக்கு நாங்க படிக்க போறோம். இப்ப நாங்க இதுக்கு செல்லலாம். ஒரு பொதுவான சொல் அந்நக்கீரான்னு சொல்லுவாங்க. பொதுவாக வரக்கூடிய சொற்களுக்கு அந்நக்கீரா. நான் அதை இங்க டைப் பண்ணி காட்டுறேன். அந்நக்கீரா அந்நக்கீரான்னு நாங்க என்ன சொல்லுவோம்? பொதுவான சொற்கள் அப்படி சொல்லுவோம். இப்ப அந்த நக்கீரா பொதுவாக இருக்கிறத ஒரு குறிப்பு பெயராக நாங்க மாத்துறதுக்கு மஅரிஃபான்னு சொல்லுவோம். குறிப்பு பெயருக்கு அல் மஅரிஃபா. அப்ப ஒரு பொதுவாக இருக்கிற சொல் அந்நக்கீரா, அதை நாங்க குறிப்பாக மாத்தக்குள்ள மஅரிஃபா. இப்ப நாங்க தமிழ்ல பார்க்கலாம். இப்ப உதாரணத்துக்கு நாங்க சொல்லுவோம் வீடு என்று சொல்லுவோம். வீடுங்கிறது ஒரு பொதுவானதான, ஏதாவது ஒரு வீடாகவும் இருக்கலாம், இங்க இலங்கையில இருக்கிற வீடாகவும் இருக்கலாம், இல்லாட்டி வேற எங்கேயும் இருக்கிற அப்படியான வீடாகவும் இருக்கலாம். அது ஒரு பொதுவான சொல் அந்நக்கீரா என்று சொல்லுவோம் அது அரபுல நாங்க. இப்ப இந்த வீடு என்று சொல்லக்குள்ள, இந்த வீடுங்கக்குள்ள நாங்க ஒரு குறிப்பாக்கி செல்றோம், என ஒரு வீட்டை குறிப்பாக்கி செல்றோம். அப்ப இப்படியான ஒரு சொற்பிரயோகம் இப்படி பயன்படுத்துறதுங்க தான் இன்றைய பாடம். இப்ப இதுல நாங்க பார்த்தோம்னு சொன்னா அல் என்று சொல்ற ஒரு சொல் தான் குறிப்பாக்குறதுக்காக ஒரு மாரிஃபாவாக மாத்துறதுக்கு நாங்க என்ன செய்யறோம்? பயன்படுத்துவோம். அல் என்று சொல்ற இந்த சொல். இப்ப பாருங்க, இதுல இப்ப பைத்துன்டா எங்களுக்கு தெரியும் வீடு. அல் பைத்து இந்த வீடு, அப்ப குறிப்பாக்கி சொல்றோம். கலமுன் பேனை, அல் கலமு இந்த பேனை. அப்ப கருத்து எப்படி டிஃப்ரெண்ட் ஆகுதுன்னு அதை நீங்க நோட் பண்ணுங்க. அதே போல பாருங்க, இந்த இடத்துல கிதாபுன் புத்தகம். புத்தகம்னு சொல்லக்கு ஏதாவது ஒரு புத்தகம். அந்நக்கிரா அது பொதுவானது. அல் கிதாபு இந்த புத்தகம். இப்ப என்ன செய்யுது? குறிப்பாகுது. இந்த புத்தகம் சொல்லி நாங்க குறிப்பாக்கி சொல்றோம். அது போல ஜமலுன் ஒட்டகம். அல் ஜமலு இந்த ஒட்டகம். இப்ப இதை வச்சு நாங்க இப்ப ஒரு சொல்ல, ஒரு பொதுவான சொல்ல எப்படி குறிப்பாக்குறங்கிற விஷயத்த பார்த்தோம். பைத்துன்ங்கிறதுக்கு முன்னால அல்ங்கிற சொல்ல என்ன செய்யுது? சேருது. அல் பைத்து இந்த வீடு மாறுது. இப்ப நீங்க சொல்லுங்க பாப்போம். ஹிசானுன். ஹிசானுண்டா என்ன? குதிரை. குதிரைங்கிறது பொதுவானது என்ன, இதை நாங்க மாரிஃபாவாக ஒரு குறிப்பான பேராக மாத்தினா எப்படி வரும்? கொஸ்டின் இல்லைங்கடா. இப்ப நாங்க ஒரு பொதுவான ஒரு சொல்ல எப்படி குறிப்பாக்குறங்கிற விஷயத்தான் இதுல நாங்க பாக்குறோம். இப்ப பைத்துனுண்டா வீடு, அல் பைத்து இங்க இது குறிப்பாகுது இந்த வீடு என்று சொல்லி. அப்ப ஹிசானுன்ங்கிற ஒரு பொதுவான சொல்ல எப்படி நாங்க குறிப்பான சொல்ல மாத்தலாம்? எப்படி மாத்தலாம்? சேம் ப்ரொசீஜர் தான். இப்ப இதுல பைத்துன்ங்கிறதுக்கு முன்னால நாங்க எப்படி அல்ல சேர்க்கிறோமோ அதே மாதிரி ஹிசானுன்ங்கிற சொல்லுக்கு முன்னால அல்ல சேர்ப்போம். இப்ப ஹிசானுன்ங்கிறது ஒரு பொதுவான சொல்லாக இருக்கும். இது நாங்க மாரிஃபாவாக ஒரு குறிப்பான சொல்லாக மாத்தக்க அல் ஹிசானு என்று மாறும். இப்ப நீங்க படிச்ச புதிய சொற்கள் எல்லாம் என்ன செய்யலாம்? அது பொதுவானதாகத்தான் இருக்கும்.
அதை நீங்க மாரிஃபாவாக மாத்தி பார்க்கலாம். மாரிஃபான்னு சொன்னா குறிப்பாக்கி சொல்றது. இப்ப இதுல அடுத்தது வசனங்கள் அமைச்சிருக்கிறாங்க, ஜும்லாக்களை உருவாக்கி இருக்கிறாங்க. ஜும்லான்னு சொன்னா வசனங்கள், சென்டென்ஸ். இப்ப இதுல பாருங்க, அல் வலது ஜாலிசுன், இந்த பையன் உட்கார்ந்திருக்கிறான். ஜாலிஸ்ன்னு சொன்னா உட்கார்ந்து இருக்கக்கூடியவர். அல் வலது ஜாலிசுன், இந்த பையன் உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். வல் முதர்ரிசு வாகிஃபுன், மேலும் இந்த ஆசிரியர் நின்று கொண்டிருக்கிறார். இது உங்களுக்கு விளங்கிட்டா? விளங்கல் சொன்னா செட்ல போடுங்களா. இந்த வசனம் அல் வலது ஜாலிசுன் வல் முதர்ரிசு வாகிஃபுன். அடுத்தது பாப்போம். அடுத்த வசனம் அல் கிதாபு ஜதீதுன், இந்த புத்தகம் புதியது. புதிய சொற்கள் நிறையவே வருது, இப்ப மார்க் பண்ணிக்கொள்ளுங்களா. இந்த புத்தகம் அல் கிதாபு ஜதீதுன், புதியது. வல் கலமு கதீமுன், மேலும் இந்த பேனை பழையது. கதீம் என்று சொன்னா பழையது. அப்ப ஜதீத் புதியது, கதீம் பழையது. அல் கிதாபு ஜதீதுன், இந்த புத்தகம் புதியது. வல் கலமு கதீமுன், இந்த பேனை பழையது. அடுத்த வசனத்தை பார்ப்போம். விலங்குது தானே, விலங்கலன்னு சொன்னா சட்டில போடுங்க, விலங்காம போகாம. அல் ஹிமாரு சகீருன், அல் ஹிமாரு சகீருன், இந்த கழுதை சிறியது. வல் ஹிசானு கபீருன், மேலும் இந்த குதிரை பெரியது. சகீர் சிறியது, ஸ்மாலுக்கு நாங்க சொல்லுவோம். கபீர் பெரியது, பெரிய சைஸ், பிக்ங்கிற சொல்லுக்கு நாங்க என்ன செய்வோம், பயன்படுத்துறது. முதலாவது இந்த பேஜ் விளங்கிட்டா? 17வது பேஜ். அடுத்ததுக்கு போவோமா? செட்ல போடுங்க. ஓகே, நாங்க அடுத்த பேஜுக்கு போவோம். அல் குர்சியு மக்சூருன், மக்சூருன் சொன்னா உடைக்கப்பட்டது, புரோக்கன்ங்கிற மீனிங்ல நாங்க பயன்படுத்துவோம். அல் குர்சியு மக்சூருன், இந்த கதிரை உடைந்துள்ளது. இந்த கதிரை உடைந்துள்ளது. பேசுறது கிளியரா கேக்குதா? கவரேஜ் கொஞ்சம் இஷ்யூ ஆகுது. பேசுறது கிளியரா விளங்குதோ தெரியல.
ஓகே, ஏதும் ஸ்ட்ரகிள் ஆனா மெசேஜை போட்டுருங்க இன்ஷா அல்லாஹ் செட்ல. அடுத்தது நாங்க பார்ப்போம். முதலாவது நாங்க பார்த்தது இந்த பக்கத்துல அல் குர்சியு மக்சூருன், இந்த கதிரை உடைந்துள்ளது. அல் மாஉ பாரிதுன், அல் மாஉ இந்த தண்ணீர், பாரிதுன் என்று சொன்னா குளிரானது. எல்லாமே புதிய சொற்கள் நிறைய வருது, அதெல்லாம் நீங்க எழுதி கொள்ளுங்க. அல் மாஉ பாரிதுன், இந்த தண்ணீர் குளிரானது. அடுத்த வசனத்தை பாருங்க. அல் கமரு ஜமீலுன், அல் கமரு ஜமீலுன், இந்த சந்திரன் அழகானது. அடுத்த வசனம் அல் பைத்து கரீபுன் வல் மஸ்ஜிது பஈதுன், அல் பைத்து கரீபுன், இந்த வீடு அண்மையில் உள்ளது. கரீபுன்னு சொன்னா அண்மையில் உள்ளது. அல் பைத்து கரீபுன், இந்த வீடு அண்மையில் உள்ளது. வல் மஸ்ஜிது பஈதுன், மேலும் அந்த பள்ளிவாசல் தூரத்தில் உள்ளது. இப்ப கரீப், கரீபுன் என்று சொன்னா அண்மையில் உள்ளது, பஈத் என்று சொன்னா தூரத்தில் உள்ளது. அடுத்த வசனத்தை பாருங்க. அல் ஹஜரு சகீலுன், சகீல் என்று சொன்னா பாரமானது, வெயிட்டா இருக்கிறதுக்கு நாங்க சொல்லுவோம். அல் ஹஜரு சகீலுன், இந்த கல் பாரமானது. வல் வரகு ஹஃபீஃபுன், வல் வரகு ஹஃபீஃபுன், வரகுன் என்று சொன்னா பேப்பர். அப்ப ஹஃபீஃபுன் என்று சொன்னா மெல்லிசானது. இப்ப வெயிட் இல்லைன்னு சொல்லுவோம் தானே, அப்படி பயன்படுத்துறது. அப்ப அல் ஹஜரு சகீலுன், இந்த கல் பாரமானது. வல் வரகு ஹஃபீஃபுன், மேலும் இந்த பேப்பர் மெல்லிசானது. அடுத்த வசனத்தை நாங்க பார்க்கலாம். 10 நிமிஷத்துல ஜூம் கட் ஆக போகுது. நம்ம இந்த ஒரு செஷனை மட்டும் செய்வோம் இன்ஷா அல்லாஹ். இன்னைக்கு மேலதிகமான பயிற்சிகளை நான் குரூப்ல அப்டேட் பண்றேன். அப்ப இதை 40 நிமிஷம் முடிஞ்ச உடனே அதோட எங்களோட பாடம் என்ன செய்யும், ஸ்டாப் ஆகும். சரியா இன்ஷா அல்லாஹ். அடுத்த பாடத்தை அடுத்த கிழமை படிப்போம் இன்ஷா அல்லாஹ். அடுத்தது பாருங்க. அல்லபனு ஹாருன், அல்லபனு ஹாருன். அல்லபன் என்று சொன்னா என்ன? லபன் என்று சொன்னா பால், மில்க். ஹாருன் சூடானது. அல்லபனு ஹாருன், இந்த பால் சூடானது. சூடானதுக்கு அப்ப நாங்க ஹாருன் பயன்படுத்துவோம். இப்ப புதிய சொற்கள் அதை எழுதி கொள்ளுங்க இன்ஷா அல்லாஹ். அடுத்தது அல் கமீசு நலீஃபுன், அல் கமீசு நலீஃபுன், இந்த சட்டை சுத்தமானது. அழகா கழுவி போட்டிருக்காங்க. அப்ப நலீஃபுன் சுத்தமானது. நலீஃப்னு சொன்னா புதிய சொல், சுத்தமானது. அப்ப இதுல வரக்கூடிய பயிற்சியை நாங்க பார்த்தோம்னு சொன்னா, இப்ப எப்படி நாங்க ஒரு பொதுவான பெயரை ஒரு சுட்டி காட்டி ஒரு குறிப்பாக்குற விஷயம் முதலாவது பயிற்சியாக தந்திருக்குது பாருங்க. இப்ப தமாரின் எக்ஸசைசஸ். இப்ப தம்ரீன் என்று சொன்னா ஒருமை, எக்ஸசைஸ். இப்ப தமாரின் என்று சொல்லக்குள்ள அது பன்மையாக மாறுது, எக்ஸசைசஸ். அப்போ பாருங்க, தம்ரீன் தமாரின், அதுல தமாரின். அப்ப அதே அமைப்புல ஒரு அலிஃப் மட்டும் என்ன செஞ்சிருக்கு, இமிமுப்பத்துல வந்து பன்மையாக மாறி இருக்குது. அரபுல இப்படித்தான் ஒவ்வொரு சொற்களும் இந்த பன்மையாகின்ற விதங்கள் சிலதுகள் வந்துகிட்டு ஒரே அமைப்புல சில மாற்றங்கள் வந்த மாதிரி தான் வரும். அதை நாங்க இன்ஷா அல்லாஹ் எப்படி பன்மையாக அரபு சொற்களை பன்மையாக மாத்துறங்கிற பாடத்துல அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுங்க. இப்ப இந்த பயிற்சியை நாங்க பார்ப்போம். பாருங்க. இக்ரா வக்துப், வாசிச்சு எழுதுங்க. மஅ வப்தி அவாஹிரில் கலிமாத்தி, மஅ என்று சொன்னா உடன், மஅ வப்தி அவாஹிரில் கலிமாத்தி, இந்த கலிமாக்களுடைய கடைசி ஹரக்கத்துகளை கவனிக்கிறதோட வாசிச்சு எழுதுங்க அப்படின்னு சொல்லி இந்த பயிற்சியை போட்டிருக்கிறாங்க. இப்ப பாருங்க, இதுல மஸ்ஜிதுன்
இந்த தாலுக்கு என்ன செய்யுது? வம்மத்தைன் வருது. என்ன? மஸ்ஜிதுன் வம்மத்தைன் வருது. இப்ப இது ஒரு பொதுவான பேர், மஸ்ஜிதுன் பள்ளிவாசல், ஏதாவது ஒரு பள்ளிவாசல். இத குறிப்பாக மாத்துறாங்க பாருங்க, அல் மஅரிஃபா அல்ல கொண்டு வந்து குறிப்பாக்குறாங்க அல் மஸ்ஜிது. இப்ப இந்த சந்தர்ப்பத்துல நாங்க குறிப்பாக்கின உடனே மஸ்ஜிதுன் என்று சொல்லி வம்மத்தைன் இருந்தது அல் மஸ்ஜிது என்று சொல்லி வம்மா வார மாதிரி மாறிட்டு. அந்த டிஃபரெண்ட் விளங்குறோம். மஸ்ஜிதுன் சொல்லி வம்மத்தைன் இருக்குது. இந்த அலிஃப்லாம் வந்து குறிப்பாக்கின உடனே மஸ்ஜிது தாலுக்கு வம்மா மட்டும் வருது. அப்ப இப்படி ஒரு சொல்ல நாங்க குறிப்பாக்குற சந்தர்ப்பத்துல முன்னுக்கு அலிப்லாம் சேர்றதோட கடைசி ஹரக்கத் மாற்றம் பெறுது. வம்மத்தைனாக இருந்தது வம்மாவாக மாற்றம் அடையுது. ஓகே, இது விளங்கிட்டா உங்களுக்கு? விளங்குன்னு சொன்னா செட்ல போடுங்க. அப்ப இது பயிற்சி தானே. இப்ப இது மாதிரியான ஒரு பயிற்சியும் நான் இதை விளங்கப்படுத்திட்டு குரூப்ல போடுவேன் இன்ஷா கட்டாயம். கடைசி ஹரக்கத்துகளை செஞ்சு என்ன செய்யணும், எல்லாரும் அனுப்பணும். அடுத்தது பாருங்க, அல் மா உ. இப்ப மா உன் ரெண்டாவது போட்டுருக்கு. மா உன் சொல்லி பொதுவாக சொல்லக்குள்ள ஹம்சாவுக்கு வம்மத்தைன் வரும், மா உன். இப்ப குறிப்பாக நாங்க சொல்லக்குள்ள அலிஃப்லாம் வந்து அல் மா உ வம்மத்தைன் வம்மாவாக மாறும். அது போல அல் பைத்து அல் பைத்து. இப்ப அலிஃப்லாம் வந்து குறிப்பாக்கினதால வம்மா மட்டும் தான் கடைசியில வரும். பாபுன் கலமுன் அல் கலமு. இப்ப இப்படி என்ன செய்யுங்கன்னு சொன்னா, நீங்க இது எல்லாத்துக்குமே உங்களோட பயிற்சி கோப்பியில ஹரக்கத்தை வச்சு அதுல கருத்தையும் என்ன செய்யுங்க, எழுதி அனுப்புங்க. இப்ப இது ஒரு பயிற்சியாக இருக்கட்டுமா? ஹரக்கத்தையும் வச்சு நீங்க கருத்து எழுதக்குள்ள என்ன செய்யும், மனசுல ஆழமாக பதியும். அப்ப அடுத்த பயிற்சியை நாங்க பார்ப்போம். இக்ரா வக்து, ரீட் அண்ட் ரைட், வாசிச்சு எழுதுங்க. 2 பயிற்சி ஒன்று போட்டிருக்கிறாங்க. இப்ப இதுல பார்த்தோம் சொன்னா நாங்க ஏற்கனவே படிச்சதுகள் தான். இப்ப நீங்க எல்லாரும் என்ன செய்யுங்கன்னு சொன்னா இன்ஷா அல்லாஹ் இந்த வசனத்தை எழுதி இதுக்கு கருத்து எழுதிட்டு வாங்க. ஏற்கனவே நாங்க படிச்சது தானே. இப்ப இதுல நான் ஒரு 3-4 வசனங்களுக்கு கருத்துக்களை சொல்லி தரேன். அதே மாதிரி எழுதிட்டு வாங்க இன்ஷா அல்லாஹ். எதுவும் சந்தேகங்கள் இருந்தா கேளுங்க, இன்ஷா அல்லாஹ் சொல்லி தருவேன். இப்ப இதுல 2வது பயிற்சியை நாங்க பார்க்கலாம். அல் மக்தபு மக்சூருன். மக்தபுன் என்று சொன்னா மேசை. அல் மக்தபு இந்த மேசை, மக்சூருன் உடைக்கப்பட்டுள்ளது. அப்ப இதுக்கு கருத்து எப்படி வரும்? இந்த மேசை உடைக்கப்பட்டுள்ளது கருத்து வரும். அடுத்தது பாருங்க, 2வது வசனம். அல் முதர்ரிசு ஜதீதுன், இந்த ஆசிரியர் புதியவர். 3வது அல் கமீசு வசிஹுன், இந்த சட்டை அழுக்கானது. நாங்க ஏற்கனவே படிச்சோம் நவீஃப் என்று சொன்னா தூய்மையானது, சுத்தமானதுக்கு சொல்றோம். அதுக்கு எதிர்ப்பதம் தான் ஒப்போசைட். அப்படியே வசிஹுன் அழுக்கானது. 4வது வசனத்தை பாருங்க, அல்லபனு பாரிதுன். அல்லபனு பாரிதுன், இந்த பால் குளிரானது. இதுல தெரியாத வேற சொற்கள் எல்லாம் இல்ல, எல்லாமே தெரிஞ்ச சொற்கள் தான். இன்ஷா அல்லாஹ் இதை வச்சு ஒரு பயிற்சியாக இந்த 2 பயிற்சியும் செஞ்சுட்டு வாங்க. இதற்கு மேலதிகமாகவும் பயிற்சி இருக்குது. இன்ஷா அல்லாஹ் அதை நாங்க அடுத்த பகுதியில டிஸ்கஸ் பண்ணுவோம். என்ன
அடுத்த பாடத்துல டிஸ்கஸ் பண்ணுவோம் இன்ஷா அல்லாஹ். இன்னும் ஜூம் கட்டாக போறதால அப்ப நாங்க இந்த பகுதியோட செஷனை முடிப்போம். இப்ப சுருக்கமாக இன்னைக்கு நாங்க படிச்ச பாடத்தை பத்தி பார்த்தோம்னு சொன்னா, ஒரு தூரத்துல இருக்கிற பொருளை நாங்க சுட்டி காட்டுறதுக்காக ஜாலிக்கங்கிற சொல்ல என்ன செய்வோம், பயன்படுத்துவோங்கிற விஷயம் பார்த்துருக்கிறோம். அது போல ஒரு குறிப்பாக இருக்கிற பொருளை சுட்டி காட்டுறதுக்காக ஒரு குறிப்பாக இருக்கிற பொதுவாக இருக்கிறத நாங்க குறிப்பாக்கி காட்டுகின்ற முறை எப்படிங்கிற விஷயத்தையும் படிச்சோம். அப்ப நாங்க ஒரு பொதுவாக இருக்கிறது பைத்துன் என்று எடுத்தோம் என்று சொன்னா, அல் பைத்துன்னு சொல்லி குறிப்பாக்குற சந்தர்ப்பத்துல அந்த சொல்லினுடைய ஆரம்பத்தில் அல்லுங்கிற சொல் வாரத்தோட கடைசி ஹரக்கத் அல் பைத்து லம்மத்தைன் இருந்தது லம்மாவாக மாற்றம் அடையும்ங்கிற விஷயத்தையும் நாங்க இன்றைக்கு படிச்சோம். அது போக புதிய சொற்கள் நிறையவே இன்றைக்கு படிச்சிருக்கிறோம். அது எல்லாத்தையுமே இன்ஷா அல்லாஹ் எழுதி கருத்தோட எழுதி பாடமாக்கி கொள்ளுங்க. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். பாடத்தை முடிச்சு கொள்வோம், ஜூமை முடிச்சு கொள்வோம். என்ன பாடங்கள் விளங்கிட்டா? ஏதும் சந்தேகம் இருந்தா செட்ல போடுங்க. அப்படி இல்லைன்னு சொன்னா பிரைவேட்டா சரி, நீங்க குரூப்ல இல்லாட்டி பிரைவேட்டா சரி மெசேஜ் போடுங்க இன்ஷா அல்லாஹ். ஓகே, நான் ஜூமை வைண்ட் அப் பண்றேன். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். பாரக்கல்லாஹு ஃபீக்.